ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசுவினுடைய மிக பிரசித்தி பெற்ற இறைவாக்குகளில் ஒன்று இன்றைய இறைவாக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? கேட்க வேண்டும். குழந்தையைப் போல கேட்க வேண்டும். நூற்றுவர் தலைவனைப் போல கேட்க வேண்டும். கனானைய பெண்ணைப் போல கேட்க வேண்டும். பார்த்திமேய குருடனைப் போல கேட்க வேண்டும். இயேசுவிடம் கேட்க வேண்டும். உரத்த குரலில் கத்திய பார்த்திமேய குருடனைப் போல இயேசுவை கேட்க வேண்டும். மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்த சக்கேயுவை போல இயேசுவை தேட வேண்டும். இயேசுவை தேடினால், தட்டினால் கிடைக்கும். செல்வம் செல்வமாய் கிடைக்கும் என்பதுதான் ஆண்டவரின் வாக்கு. இந்த உலகத்தில் இருக்கின்ற தந்தையர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்த ஆண்டவர் தெரிந்தது போல, அதைவிட பல மடங்கு அன்பு உள்ள கடவுள் நம்மீது எத்துணை அன்பு வைத்திருக்கின்றவர் தூய ஆவியாரை நமக்கு தருகிறார். இந்த தூய ஆவியார் தாமே சொல்லுண்ணா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக ஜெபிக்கிறார். எனவே இந்த ஜெபிப்பது என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உமது திருநாமம் போற்றப்படுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறட்டும். நீர் விண்ணுலகில் எவ்வாறு இருக்கிறீரோ, விண்ணுலகில் இருக்கின்ற அதே நிலை நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எங்களோடு நீர் இருந்துவிட்டால் எங்கள் வாழ்க்கையும் விண்ணகமாகும், எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும். கடவுள் எங்களோடு பயணம் செய்தால் எங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. எங்கள் படகுகளை சுற்றி காற்றும் கடலும் எழுந்து நின்றாலும் நாங்கள் கவலைப்படாமல் இருப்போம். எனவே ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதுதான் நிரந்தரம் என்று ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மோடு பயணம் செய்கின்ற அவருடைய அரசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நிலையை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாழிகையும் கேட்டுக்கொண்டே இருப்போம். இறைவன் நம்மோடு இருப்பதுதான் வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தின் உச்சகட்டம். அதை நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் உணர கற்றுக்கொள்வோம். பல நேரங்களில் உணர நம்முடைய மனம் சரியாக செய்வதில்லை. இஷ்டத்துக்கு அலைபாய்வதனால் கடவுள் நம் அருகில் இருப்பதை நாம் உணர்வதில்லை. ஆண்டவருடைய அருள் நம்மை காக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்கள் அருகில் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா தீங்கிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக நன்றி. நோய் நொடிகளிலிருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உமது கோலும் நெடுங்கழியும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறது. இந்த மேலான கிருபையை நாங்கள் நினைத்து உம்மை போற்றி புகழ வரம் தாரும் ஆண்டவரே. அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.